வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் ஃப்ராக் தாங்க. கட்டிங்கும் இதிலே ஸ்டிச்சிங்கும் நான் போட்டிருக்கேன். இது அம்பர்லா ஃப்ராக்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் எடுத்திருக்கேன். மெயின் பீஸ் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் எடுத்துருக்குறேங்க. இதோட பாடி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 33 சைஸு. நான் உடம்புல எடுத்த அளவு தாங்க நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டாப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் துணியை மடித்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச் விட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட டாப்போட ஹைட்டு இது வந்து நம்ம ப்ளவுஸ் ஹைட் வச்சா கரெக்டாக இருக்குங்க. நான் 14 இன்ச்சு வச்சுருக்கேன். 14 கீழே ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த சைஸுக்கு. இதே சின்ன பசங்களுக்குனா நீங்கள் இன்னுமே கரெக்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தொப்புள்கிட்ட நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு மொத்தமாக நான் எடுத்திருக்கேன். இதிலே ஃப்ரண்ட்டும் இருக்குது பேக்கும் இருக்குது. 4 பீஸாக நான் மடித்து போட்டிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து இதுக்கு 2.25 வைக்கிறேன். 2.25. ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5. இது வந்து ரெடி அளவு. அதுக்கப்புறமா தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் அந்த பக்கமாக சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நான் வந்து கழுத்து அகலத்தில் வந்து அப்படியே ட்ராயிங் பண்ணி அது மேலே தையல் போடுறதுனால நான் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் மார்க் பண்ணல, தையலுக்கு மார்க் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தேன் பார்த்தீங்களா ஆம் ஹோலுக்கு, அந்த இடத்துல இருந்து ஆம் ஹோல் உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன். மேலே அளவுக்கு விட்டதை நான் சேர்த்துல, அதிலிருந்து கீழே தான் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். மேலேருந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு வருது. கரெக்டாக நேராக நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ராக்னால உங்களுக்கு லூஸாக இருந்தாவே ஒன்றும் ப்ளவுஸ் மாதிரி ஃபிட்டாக இருக்கணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம். அதனால் நம்மளோட ஆம்ஹோல் நம்ம எடுக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாடியோட சுற்றளவு 33. அதை 2ஆக பிரித்தா எனக்கு 16.5 வந்துச்சு. அதை 2ஆக பிரித்தா 8.5 வந்துச்சுங்க. 8.25. 8.25க்கு நான் 8.5 வச்சு எக்ஸ்ட்ராவாக நான் 1 இன்ச்சு விட்டேங்க. லூஸுக்காக விடணும், எடுத்த அளவே வச்சா டைட்டாக இருக்குன்ட்டு. ஆனாலும் நான் தைச்சதுக்கப்புறம் எனக்கு ஃப்ராக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தது, நான் டைட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா கூட போதும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டேங்க. நமக்கு துணி பத்தாமல் போனால் தான் கஷ்டம். அதுவே அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எடுத்த அளவை விட நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சிங்கன்னா நமக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் 1 இன்ச்சு கிடைக்குங்க. இடுப்பு எனக்கு அதே அளவு தான் 33. அதனால் நான் அதே மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் நான் 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா முன் கழுத்து எனக்கு 6.5, பின் கழுத்து 7 வச்சேங்க. நான் ஃபஸ்ட்டு முன் கழுத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் துணியை எடுத்து பின் கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக யூ மாதிரி தான் நான் ஷேப் வரைய போகிறேன். அதனால் லைட்டாக அப்படி நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு யூ மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் இதவே பா நெக்காகவும் வைக்கலாம், வி நெக் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலுக்கு ஒரு 1.25 இன்ச் வச்சு நான் கரெக்டாக ஆம்ஹோல் ஸ்கேலை வச்சு நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேங்க. பண்ணி நீங்கள் அது மார்க் பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்த அளவை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான அளவில் நான் லைன் போட்டு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 1.5 இன்ச்சு, இது எனக்கு தாராளமாக துணி உள்ளே இருந்துச்சுங்க. நீங்கள் அதனால் உங்களுக்கு துணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 இன்ச்சு விட்டால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆம் ஹோலை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பேக் பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ண போகிறேன். இப்போ 2 பீஸ் இதில் இருக்குது, பேக்கும் இருக்குது ஃப்ரண்ட்டும் இருக்குது. இதில் வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ 1/2 இன்ச்சு நான் அதில் லைட்டாக வரைஞ்சிருக்கேன் உள்ளே குடஞ்சி, அது கொஞ்சம் வீடியோவில் கட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் அதே அளவில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக வளைச்சி வரைஞ்சி வெட்டிக்கிங்க. இது பேக். துணியை கரெக்டாக வச்சுங்க. இது கொஞ்சம் சைனிங்காக இருந்துச்சு, அதனால் அங்கங்கே சுருக்கமாக கொஞ்சம் நழுகிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் நான் கரெக்டாக மார்க் பண்ணி நெக்கோட லென்த்தை குறிச்சிக்கிறேன். பேக் பார்த்திங்கன்னா 7 வச்சு இதையும் லைட்டாக யூவாட்ட பெண்ட் பண்ணிக்கிறேங்க. அந்த இடத்துல கரெக்டாக நான் ஆர்காட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு கரெக்டாக தெரியும், தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதுவும் அதே மாதிரி ஷோல்டரில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும்.
கழுத்து இந்த இடத்துல நான் எப்பொழுதுமே கழுத்தை கட் பண்ணாமல் அப்படி தான் எல்லா வீடியோலையும் நான் அப்படி தான் பண்ணுவேன். கழுத்து இப்போ நான் யூ மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை அந்த பக்கம் தட்டி விட்டு அது மேலேயே தையல் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் எடுத்ததில் டாப்புக்கு ஸ்லீவுக்கு கிடையாது, பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு போக மீதி எனக்கு இருந்த துணியில் அப்படியே இன்ஸ்கர்ட் நம்ம எப்படி கட் பண்ணுற மாதிரி இடுப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா 33, அதை 4ஆக பிரிக்கும்போது 8.25 வந்துச்சு. அதிலிருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டேங்க, ஒரு 9 வச்சு, அது இல்லாமல் தையலுக்கு 1 இன்ச்சு. இது நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லைட்டாக சுருக்க வச்சுக்கலாம், பத்தாமல் போயிட்டா தான் உங்களுக்கு கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மேலே எடுத்த அளவுலேருந்து கிராஸாக அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துங்க. இது 2 பீஸாக, இதை நான் எத்தனையாக போட்டிருக்கேன், 2ஆக மடித்து போட்டிருக்கேங்க. பேக்குக்கும் இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கும் இருக்குது. நான் 2 மீட்டர் பத்துமோ அப்படின்னு நினச்சி எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. லைட்டாக அந்த இடத்துல மட்டும் பெண்ட் பண்ணி வளைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸில் நம்ம துணியை பொறுத்து தாங்க இந்த அம்பர்லா கட்டுக்கு. ஒவ்வொரு துணி அகலமாக இருக்கும், ஒவ்வொரு துணி அகலம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டாப்புக்கு உண்டானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் சர்க்கிளுக்கு கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த லைனிங்கை வச்சு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணி நல்லா வீடியோவுக்கும் நல்லா இருக்குதுங்க, தைச்சு நம்ம போடும்போதும் நல்லா இருந்துச்சு. இது இந்த துணி பார்த்திங்கன்னா கேட்டதுக்கு இது பாப்கார்ன் கிளாத் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெளிவாக அது என்ன துணின்னு தெரியல. நீங்கள் இது காட்டன்லேயும் ட்ரை பண்ணலாம், இந்த சம்மருக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இதே மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஸ்லீவுக்கு கொஞ்சம் பிசுறு இருந்ததுனால கட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் மேலே பஃப் கிடையாது, கீழே எலாஸ்டிக் வச்சு ஒரு மாதிரி லைட் பஃப் வர மாதிரி. அதுக்காக நான் 3 இன்ச்சு விட்டுருக்கேங்க. இந்த 3 இன்ச்சு நம்ம மடித்து அடிக்க போகிறோம். அதை நான் தைக்கும்போது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 3 இன்ச்சு கீழே விட்டு அதிலிருந்து உங்களோட ஸ்லீவோட ஹைட்டை குறிச்சிக்குங்க. 9 நான் வச்சுருக்கேன், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது ஹைட்டு. ஃபஸ்ட்டு கீழே 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன், மேலே ஹைட்டை குறிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு வர்ற மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 இன்ச்சு, கீழே 4 இன்ச்சு, இது ஒரு லைன். இதை விட்டுருங்க, இதை விட்டு அடுத்த பக்கம் தான் நீங்கள் ஸ்லீவவே வரியணும். இதுவே பஃப் ஸ்லீவாக இருந்தால் நம்ம மேலே வரிவோம். இது ஒரு மாடலான ஸ்லீவுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கை பேக்கை வச்சு நீங்கள் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணி பார்த்துக்குங்க. கையோட வளைவு கீழே பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து 3.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி அதில் ஆம் ஹோலோட சுற்றளவை மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை அப்படியே கையிலே அழகாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதிலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா கை சுற்றளவே குறிக்க தேவையில்லை, நேராக நீங்கள் எந்த இடத்துல அந்த ரவுண்ட் எடுத்தீங்களோ அதுலேருந்து நேர் கீழே ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த துணியில் மார்க்கர் நல்லாவே தெரிலங்க, அது இல்லாமல் என்னால் வரையவே முடியல, அந்த துணி அப்படி இழுத்துக்கிட்டே போச்சுங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வெட்டும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ராவாக நான் இந்த பக்கம் 4 இன்ச் விட்டுருக்கேங்க. உங்களுக்கு இந்த ஸ்லீவ் பிடிச்சா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், பிடிக்கலிங் லைட்டாக பஃப் வச்சோ பஃப் இல்லாமையோ எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்லீவ் தான். அவ்வளோதாங்க, கீழே சுற்றளவே நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா கீழே சர்க்கிளுக்கு தாங்க இதை நான் 8ஆக மடித்து போட்டிருக்கேங்க. இது உங்களுக்கு ஃபுல் சர்க்கிளாக வர்றதுனால இது 8. இதை நீங்கள் எப்படின்னா ட்ரையாங்கிளாக ஃபஸ்ட்டு சதுரமாக மடிச்சுட்டு அப்புறம் முக்கோணமாக மடித்து நீங்கள் அதில் கூட சர்க்கிள் பண்ணலாம். அப்போ லேயர் கொஞ்சம் கம்மியாக வரும், அது ஆஃப் சர்க்கிள். இது ஃபுல் சர்க்கிள், அதனால 8ஆக இருக்குதுங்க இந்த கிளாத்து. இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்திங்கன்னா எனக்கு 30 இன்ச்சு வச்சுருக்கேன். இடுப்பு கீழே லைட்டாக மடித்து அடிக்கிறதுக்கும் மேலே இடுப்பு ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து நான் 30 இன்ச்சு வச்சு இடுப்போட சுற்றளவு அந்த கார்னரில் நம்மளோட இடுப்போட சுற்றளவு இப்போ 8ஆக இருந்ததுனால நான் 4.5 தாங்க வச்சேன். அந்த 4.5லேருந்து 30 இன்ச்சு ஹைட்டு வச்சு நான் லைட்டாக கேர்வாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது நல்லா வருங்க. அவ்வளோதாங்க, ஃபுல் கட்டிங் முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டை நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக காட்டினாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக லைட்டாக நான் காட்டுறேங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு பார்த்தீங்கன்னா நான் வெட்டவே இல்லை, வரிஞ்சது மேலேயே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் அது மேலேயே மார்க் பண்ணி அதை திருப்பி வச்சு தட்டி விட்டிங்கன்னா அழகாக மார்க் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நழுவ வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எக்ஸ்ட்ராவாக துணி உள்ளே கொடுத்துருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு கழுத்து வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும். 2 துணி மட்டும் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கிறனால நான் ஒரு துணி எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங் துணி கொடுத்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்கை அடித்து நம்ம எப்பொழுதும் எப்படி அடித்து திருப்போமோ அதே மாதிரி அடித்து திருப்பி ஒரு கைடு அளவுக்கு நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆம்ஹோல் ஃபுல்லாக சுற்றிலும் நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. இது ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் ஒரு புதுசாக பழகிறவங்களுக்கு கொஞ்சம் புரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக தாங்க காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இதை அடிச்சுக்கிறேன். இதில் நீங்கள் வந்து டாட்டு கூட பேக்கில் டாட் பிடிச்சிங்கனாலும் நல்லாயிருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்குது. பின்னாடி 2 டாட் பிடிச்சங்க, சூப்பராக இருந்துச்சுங்க, பர்ஃபெக்டாக. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம நல்லா சுருக்கம் இல்லாமல் துணியை நல்லா தள்ளி விட்டு நல்லா நீவி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. நமக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு எடுத்து இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரியே பேக்கு ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நான் கீழே எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச் விட்டுருந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நல்லா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அந்த பிசுறு உள்ளே போகிறதுக்காக நான் மடித்து அடிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச் நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அதிலிருந்து அப்படியே கரெக்டாக நீங்கள் மடித்து உள்பக்கமாக வச்சு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் பட்டையாக இருக்கும், ஸ்டிச் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 3 இன்ச்சில் கரெக்டாக அப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படியே லைட்டாக தையல் போட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா எலாஸ்டிக்கு அந்த இப்போ தையல் போட்டதுலேருந்து கீழே ஒரு நம்ம எந்த அளவுக்கு எலாஸ்டிக் சின்னதாக தான் ஒரு 1/4 இன்ச் எலாஸ்டிக் தாங்க. அதனால் கொஞ்சம் 1/4 இன்ச்சு கொஞ்சம் அதிகமாக விட்டுக்குங்க. இதுக்கும் அந்த இன்னொரு தையலுக்கும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நீங்கள் ஒரு ஹோல் மாதிரி அந்த இடத்துல கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உள்ளே தாங்க நம்ம எலாஸ்டிக்கை கோர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதிலிருந்து தான் நான் 1/4 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1/4 இன்ச்சு கொஞ்சம் நம்ம எலாஸ்டிக்கை விட கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லா உள்ளே சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி போட்டுட்டு நம்மளோட கை சுற்றளவு எவ்வளவோ அது அந்த அளவுக்கு நீங்கள் எலாஸ்டிக்கை எடுத்து உள்ளே கோர்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல எக்ஸ்ட்ராவாக 4 விட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் அர்க்காத் பண்ணியிருந்தேன். அந்த 4 அதையும் இதையும் கரெக்டாக நடுப்பகுதியில் வச்சு ஒரு வி மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு இப்போ நம்ம ஸ்லீவை அந்த இடத்துல எலாஸ்டிக் நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2-3 தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, ஈஸியாக ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கீழே பஃப் இருக்கும், மேலே பஃப் இருக்காது. இது ஒரு மாதிரியான ஸ்லீவ். பிடிச்சிருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கீழே சர்க்கிள் தாங்க. சர்க்கிளை நம்ம மடித்து அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு தான் அடித்தேன். அது உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக இப்போ நான் அதை காட்டலைங்க. ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு நீங்கள் மடித்து அடிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அதே மாதிரி அதில் அடித்து கரெக்டாக 2 ஸ்டிச் போட்டுக்குங்க. கழுத்து பகுதியிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா லைட்டாக அப் அண்ட் டவுன் இருந்தால் அது நான் கை பக்கமாக நம்ம தட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நடுவில் கரெக்டாக நான் அர்க்காத் பண்ணியிருந்தேங்க. நீங்களும் கண்டிப்பாக அர்க்காத் பண்ணிக்கங்க. நான் அதை வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டு அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம 4 இன்ச் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் அர்க்காத் பண்ணிக்கங்க, சென்டர்லேயும் அர்க்காத் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா நடுவில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் கொஞ்சம் விண்ண பின்ன இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. துணி இது எனக்கு ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கமாக ஒரு தையல் போட்டு ஃபுல்லாக 2 தையல் போட்டு எடுத்துக்கங்க. இந்த சம்மரில் பசங்களுக்கு இது மாதிரி சிம்பிளாக தைச்சி கொடுத்தா அவங்களும் ஹாப்பியாக போட்டுக்குவாங்க, நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைனிங்கும்
மெயின் பீஸையும் தாங்க இடுப்புக்கிட்ட நான் ஒன்றா ஃபஸ்ட்டு வச்சு தையல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் பீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறீங்க, அந்த நீடல்கிட்ட ஒரு விரலை வச்சுக்கிட்டு அப்படியே மெயின் பீஸை ஓட்டி விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் சுருக்க விழுந்துடும். உங்களுக்கு லைனிங்கும் மெயின் பீஸும் சேமாக வந்துடும். இதே மாதிரி லைனிங்கும் நீங்கள் கீழே பிசுறு இருந்தால் மடித்து அடிச்சுக்குங்க. சர்க்கிளை ஃபுல்லாக மடித்து அடிச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பீஸும் லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்கும்னால கீழே சர்க்கிளை வந்து நான் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணதை உங்களுக்கு அவ்வளோவா காட்டல. இப்போ மெயின் பீஸில் லைனிங்கை வச்சுட்டு பேக்கு ஃப்ரண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறமா ஸ்லீவில் உங்களுக்கு இது சுற்றளவே தேவையில்லை, தோராயமாக ஓரமாக நீங்கள் அடித்தாவே போதுங்க. இது வந்து எலாஸ்டிக் நம்ம ஃபஸ்ட்டே வச்சதுனால நம்மளுக்கு எலாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு கை பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம எந்த இடத்துல அர்க்காத் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல ஆம்ஹோல் கொண்டு வந்து இப்படி கீழே கரெக்டாக மெயின் பீஸில் கொண்டு வந்து லைனிங்கை தள்ளி விட்டு மெயின் பீஸில் கொண்டு வந்து ஓரமாக நீங்கள் அடிச்சுக்குங்க. எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் வராது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அப் அண்ட் டவுன் வந்தால் நீங்கள் இது ஃப்ராக் தான் லைட்டாக ஒரு மடிப்பு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றுமே தெரியாது. எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துச்சுங்க. பெரியவங்களுக்குனா நீங்கள் டாட் பிடிச்சி இல்லை பிரின்சஸ் கட் போட்டு அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். இது சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மெயின் பீஸை கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ அதே மாதிரி அப்படியே மேலேருந்து கொண்டு வந்து லைனிங்கும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது காட்டனில் நீங்கள் ஒரு மீட்ரு வாங்கினீங்கன்னா ஒரு 150, குறைஞ்சபட்சம் 120, 150க்கு நமக்கு கிடைக்கும். இந்த சம்மரில் அது சின்ன பசங்களுக்குலாம் 1.5 மீட்ரு இருந்தாவே போதுங்க. சம்மரில் நல்ல ஒரு ஃப்ராக் நம்மளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.